ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் கார்ஸ். இன்னைக்கு ஏர் கார்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்து ஒரு எட்டிகா வண்டி தான் நமக்கு வந்திருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நம்ம என்ன கேட்டு வந்தாரு பாத்தீங்கன்னா, வெறும் சீட் கவர் மட்டும் தான் கேட்டாரு. சீட் கவர்ல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பல்ஜிங் பண்ணி கொஞ்சம் சீட் கவர் போட்டு கொடுங்க. இதுக்கு நம்ம நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட சனிக்கிழமை ஒன் டேக்கு முன்னாடியே கால் பண்ணி இந்த மாதிரி கடை இருக்குமா, எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லி சீட் கவர் தான் மெயினா நம்ம கிட்ட வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்க ஒர்க்கிங் எல்லாம் பார்த்து நம்ம கிட்ட ஏற்கனவே வண்டி வேலை செஞ்சுட்டு பார்த்து எனக்கு இதே மாதிரி ஆடியோ காம்போ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே மாதிரி நம்மளுக்கு ஆடியோ செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது என்னென்ன பிராண்ட்ல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கால் பார்த்துடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டுல சாம்சங்கிற பிராண்ட்ல போட்டு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டு தான். இது நமக்கு சாம்சங்கிற பிராண்ட்ல அவங்க போட்டு கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா போக்கல்ல வர பிராண்ட் குவாய்ஸ்ல ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். குவாய்சல் ஸ்பீக்கர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பக்கா பிராண்டட் ஐட்டம், ஓய் ஐட்டம் இதெல்லாமே. அது போக பார்த்தீங்கன்னா காமன் ஸ்பீக்கர்ஸ் மாட்டிருக்கோம் போக்கல்லையே. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சோனி ஒரிஜினல் இதுல நம்ம அண்டர் சீட் சப்வூஃபர் மாட்டிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு நல்லாவே பக்காவா போட்டுட்டு நம்ம டேமிங் பண்ணா போட்டோம்னா அந்த அளவுக்கு இந்த எஃபெக்டிங்கே இருக்காது. அதுக்கு வேண்டி ஆக்சஸ் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா டோரிங் ஃபுல்லாமே நம்ம டேமிங் குட்டி அந்த இது நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லெதர் ஃபினிஷிங்ல சீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எட்டிகா ஆர்டர் வேலையில கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பாத்தீங்கன்னா காலையில இருந்து நம்ம வேலை ஒர்க் நம்ம ரொம்ப இருந்தனால நம்ம ஃபுல்லா வீடியோ எடுக்கவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினிஷிங் வீடியோ தான் காமிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பினிஷிங் வீடியோ எல்லாம் என்னென்ன போட்டிருக்கோம், அந்த ஒர்க்ல எப்படிலாம் இருக்கு நம்ம அதை பாத்திரலாம் வாங்க. பாத்தீங்கன்னா கார்வேருடைய ஒரிஜினல் சன் பிலிம் நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா நம்ம டோர் வைசர் பண்ணியிருக்கோம். ரெண்டு விண்ட்ஷீல்டு பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல் பிராண்டோடைய அந்த சன் பிலிம் ஒட்டி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா சோனியோட ஒரிஜினல் பிராண்ட்ல அண்டர் சீட் சப்வூஃபர் மாட்டிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பினிஷிங் நீங்களே பாருங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம சீட்டு கடையில வச்சு கொடுத்துருவோம். நல்லா பர்ஃபெக்டான சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம சீட்டு கடையில வச்சிருக்கோம், ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ரயில்ஸ் தள்ளினாலும் சரி, சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி எந்த டேமேஜ் இருக்காது. உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். சன்மேக்ஸ் பிராண்டோடைய எட்டிகான ஒரு ரியர் பம்பர் ஒன்று மாட்டி கொடுத்துருக்கோம். சன்மேக்ஸ் பிராண்ட் ஒரிஜினல் உங்களுக்கு வந்துடும். அது போக பாத்தீங்கன்னா ப்ளோபாக் பிராண்டோடைய ரியர் கேமரா ஒன்று நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம சீட் கவர் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இல்லாம கொஞ்சம் நம்ம பல்ஜிங் பண்ணி நல்லா கொஞ்சம் குஷன் எல்லாம் அதிகப்படுத்தி இப்ப நார்மல் சீட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதுல கூட நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி உட்காந்து போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி போடுறத பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு லாங் டிரைவ் போனாலும் உங்களுக்கு பெயின் எடுக்காது. நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி நம்ம செட்டப் நம்ம இந்த சீட் கவர் போட்டு கொடுத்து பல்ஜிங்ல ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட பினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எட்டிகாவோட வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப எட்டிகா கஸ்டமரோட லைவ்ல தான் இருக்காங்க. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஹாய்ண்ணா, எங்க இருந்து வரீங்க, நம்மளோட ஒர்க் எப்படி இருந்துச்சு, நமக்கு ஒர்க் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, பிரைஸ் வைஸ் எப்படி இருந்துச்சு எல்லாம் நீங்களே கஸ்டமருக்கு சொல்லிருங்கண்ணா. வணக்கம் பிரதர்ஸ். நாங்கள் தேனி டிஸ்ட்ரிக்ட் சின்னமனூர்ல இருந்துட்டு வர்றோம். அவ்வளோ தூரத்தில் இங்கே இருந்து இங்கே வர்றதுக்கான காரணம், நாங்கள் இவங்களுடைய வீடியோஸை வந்துட்டு 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரீசனபிளாகவும் பண்ணுறாங்க, குவாலிட்டியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நேற்று நைட்டு தான் இவங்களை கான்டாக்ட் பண்ணோம். இன்னைக்கு லீவ் டே இருந்தாலும் எங்களுக்காக சரி வாங்கினா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறமா எக்ஸஸா என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஐடியா கிடைச்சது. அதையுமே நாங்க சொன்ன நேரத்துல குறுகிய டைம்ல குவாலிட்டியான ஒர்க்கா பண்ணி கொடுத்தாங்க. வரும்போது வெறும் சீட் கவர் மட்டும் பண்ணலாம் பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.
இங்க வந்ததுக்கு அப்புறமா அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸஸா நிறைய ஆடியோ சிஸ்டம் ஃபுல்லா பண்ணியிருக்கிறோம். நிறைய ஃபென் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ஒர்க்ஸ் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றது பார்த்தோமா அது எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்க டேமிங் ஒர்க் பண்ணிட்டு ஃபுல் சிஸ்டமே மாத்தி இருக்கிறோம். எல்லாமே சூப்பரா இருக்குது. நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ அந்த குவாலிட்டியான ஒர்க்கும் எங்களுக்கான ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நம்ம கஸ்டமர் எப்படி கேட்டிருப்பீங்க. கஸ்டமர் பாத்தீங்கன்னா 100% சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வண்டி வச்சு நம்ம கடையில் வேணும் வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்களா, நம்ம ஏஆர்சி கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க அது வரைக்கும் பாய்.